மாஸ் கிளீனிங் என்ற பெயரில் சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் இன்று தூய்மை பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க இப்பொழுது கேட்கலாம். வணக்கம் மோகன்ராஜ். சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து பேருந்து நிலையங்களிலும் தீவிர தூய்மை பணிகளை மேற்கொள்ளும் வகையில மாஸ் கிளீனிங் என்றும் பெயரில் இன்று அதிகாலை முதல் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்து நிலையங்களையும் தூய்மைப்படுத்தும் பணியானது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. அதாவது சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உத்தரவின் பேர்ல கடந்த 22ஆம் தேதி மாஸ் கிளீனிங் என்பதன் அடிப்படையில சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் ஒரே நேரத்துல தூய்மைப்படுத்தும் பணியானது மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில கடந்த 22ஆம் தேதி துவங்கிய மாஸ் கிளீனிங் எனும் பணியானது இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது சென்னையில் உள்ள 15 மண்டலத்துக்குட்பட்ட 200 வார்டுகளில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்து நிலையங்களிலும் இருக்கக்கூடிய நெடு நாட்களாக இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய குப்பைகளை ஒரே நேரத்தில் அகற்றுவதன் அடிப்படையில இந்த பணியானது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேற்கொண்டு இந்த மாஸ் கிளீனிங் என்னும் அடிப்படையில அதாவது சாலையோரங்கள் இருக்கக்கூடிய இடையூறாக இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுவது, ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது, நீண்ட நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் இரவு நேரங்களிலும் நடைபெறுவது வழக்கம். அதன் அடிப்படையில் இன்று அதிகாலை 5 மணி முதல் இந்த பேருந்து நிலையங்கள் இருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய குப்பைகள் மற்றும் ஸ்டிக்கர்கள், அதாவது தேவையற்ற முறையில் ஒட்டியிருக்கக்கூடிய ஸ்டிக்கர்களை அகற்றுவது மற்றும் மேற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய கட்டட கழிவுகளை அகற்றுவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை ஒரே நேரத்தில் மேற்கொண்டு அந்த ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டு பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத வகையில சுகாதார முறையில பயணிக்கும் வகையில இந்த மாஸ் கிளீனிங் ஆனது நடைபெற்று வருகிறது. இன்று அதிகாலை 6 மணி முதல இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. சென்னையில முக்கிய பகுதியாக கருதக்கூடிய புதுப்பேட்டை, அமிந்தக்கரை, திருவல்லிக்கேணி, அண்ணா சாலை, மேடவாக்கம், நங்கநல்லூர், மேற்கொண்டு சென்னையில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதியான சோழிங்கநல்லூர், மேற்கொண்டு அந்த தாம்பரம், சோழிங்கநல்லூர் மற்றும் குன்றத்தூர் ஆகிய பகுதிகளிலும் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நடைபெறக்கூடிய பகுதிகள் சென்னை மாநகராட்சி ஆணையர் உத்தரவின் பேர்ல அதாவது பொறியாளர்கள் தலைமையில அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வர்றாங்க. இந்த பணியானது தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் நாளைய தினமும் இது போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி தரப்பு தெரிவிக்கிறது. அதன் அடிப்படையில அதாவது ஒரு வார்டு சென்னை முழுவதும் 15 மண்டலங்கள் இருக்கு. அதுல 200 வார்டுகள் இருக்கு. வார்டு ஒன்றுக்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட பேருந்து நிலையங்கள்ல 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த பணியை மேற்கொள்வாங்க. மாஸ் கிளீனிங்கை பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் பேசஸ்ல வேலை பார்க்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இன்று மாஸ் கிளீனிங் டைம்னா ஒரே நேரத்துல அனைத்து தூய்மை பணியாளர்களும் ஒன்றாக இணைந்து சென்னை முழுவதும் தூய்மைப்படுத்துவதன் பேர்ல தான் இந்த மாஸ் கிளீனிங் என்ற பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில இன்று மாஸ் கிளீனிங் என்ற பெயர்ல இந்த பேருந்து நிலையங்களை தூய்மைப்படுத்தும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதை நீங்க பார்த்துட்டு சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து பேருந்து நிலையங்களிலும் மாஸ் கிளீனிங் என்ற பெயரில் தூய்மை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் அண்மை செய்தி தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.